Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Matthew chapter 28 verse 20, the last part. And surely I am with you always to the very end of the age. Hallelujah. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்ல யாராலும் முடியாது. நாம் இன்றைக்கு நம்புகிற, நாம் நேசிக்கிற, நம்முடைய இருதயத்துல நம்ம எப்போதும் வைத்திருக்கிற யாராலையும் இப்படி ஒரு உறுதியான ஒரு காரியத்தை நம்மிடத்துல சொல்லவே முடியாது. ஆமா, மனுஷனுடைய ஆவி பிரிகிறார். ஆவி பிரியும் போது அவன் அது மண்ணிலேக்கு மண்ணுக்கு திரும்புகிறான். அல்லேலூயா. ஆமா, எல்லா காரியங்களும் மாயையா இருக்கிறது. மனிதனுடைய அன்பு மாயையா இருக்கிறது. மனிதர்களிடத்துல இருக்கிற தொடர்பும் அதற்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், அதாவது துக்கத்தின் நாட்களிலேயும் சந்தோஷத்தின் நாட்களிலேயும் வேதனையின் நாட்களிலேயும் துன்பத்தின் நாட்களிலேயும் செழிப்பின் நாட்களிலேயும் வறுமையின் நாட்களிலேயும் நறுக்கத்தின் நாட்களிலேயும் விசாலத்தின் நாட்களிலேயும் அவன் இடிக்கப்படுகிற நாட்களிலேயும் கட்டப்படுகிற நாட்களிலேயும் எல்லா நாட்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கருத்து சொல்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் ஆவியானவர் பேசுகிறார். இந்த நாளிலேயும் இயேசு கிறிஸ்து உங்களுடனே கூடவே இருக்கிறார். ஆதலால் கலங்காதிருங்க, பயப்படாதிருங்க, சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களை ரட்சிக்க சிலுவையிலே மரித்தவர், நமக்காக இன்றும் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இன்றைக்கும் உங்க கூடவே இருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்துல விசுவாசமாயிருங்க. அவரை விசுவாசிப்போமாக, அவரிடத்துல நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. அவர் தான் என் ரட்சகர், அவர் தான் என் மீட்பர் என்று சொல்லி வாயினாலே அவரை அறிக்கையிடுங்க. இருதயத்துல விசுவாசிங்க. அல்லேலூயா. அவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே எல்லா நாட்களிலேயும் உங்களுடனே கூட இருந்து அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை தேற்றுவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவே சொல்லி இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம். அப்ப இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு. எப்போது இந்த உலகம் பயங்கர டெவலப்மெண்ட் ஆன டெக்னாலஜிஸ்னால நிரப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் புது புது டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து அவன் பயங்கரமான இருக்காது. சீக்கிரம் இந்த உலக முடிவுக்கு வரப்போகிறது. இயேசுவே சொல்லி இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம். அப்போ உலகத்தின் முடிவு உண்டு. ஆனால் அதை குறித்து சீஷர்கள் ஒரு முறை இயேசுவிடத்துல கேட்டாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையும் உலகத்தின் முடிவும் சீக்கிரத்துல சம்பவிக்க போகிறது. முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை. அல்லேலூயா. அவருடைய இரண்டாம் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது.
அடுத்து உலகத்தின் முடிவும் சம்பவிக்க போகிறது. அதனுடைய அடையாளங்கள் 4ஆம் வசனத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து சொல்லிட்டே வர்றாரு. ஆனால் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நடக்கிற ஒரு காரியம் 24 அதிகாரம் 6ஆம் வசனம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள். இப்ப நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனால் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்களே சொல்லுகிற, கலங்காதீங்க, நீங்க எச்சரிக்கையா இருங்க, கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது, இன்னும் ஒரு சில காரியங்கள் சம்பவிக்கும். பேசலாம். அடுத்து 13ஆம் வசனத்துல நம்ம என்ன பண்ணணும்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? ஆனால் அவர் யாரோடு கூட இருக்கிறார்? முடிவு பரியந்தம். என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன சோதனைகள், என்னென்ன வேதனைகள், என்னென்ன உலகத்திலே சம்பவித்தாலும், ஹல்லேலூயா, யாரெல்லாம் மாறினாலும், யாரெல்லாம் கைவிட்டாலும், யாரெல்லாம் வெறுத்தாலும், யாரெல்லாம் கூடி இருந்தாலும், என்னதான் நேர்ந்தாலும், என்னதான் வந்தாலும், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. சரீரத்தின் ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். ஆமென். இயேசுவுக்காக முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். அடுத்து அநேக காரியங்களை அவர் சொல்லிட்டே வர்றாரு. ஆனால் 24ஆம் வசனம், கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வாங்க. இதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருங்க. இப்ப பாருங்க, இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அநேக அற்புதங்கள் அடையாளங்களை தேடி மக்கள் ஓடிட்டே இருக்கிறாங்க. அங்க அற்புதங்கள் நடக்கிறது, இங்க அடையாளங்கள் நடக்கிறது, அங்க பெரிய அதிசயங்கள் நடக்கிறது, அங்கேயே ஓடுறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் கடைசி காலத்தில் இயேசுவின் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம். அதெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா கடைசியாக ஆமென், ஸ்தோத்திரம். நோவாவின் காலத்துல நடந்த காரியத்தை கர்த்தர் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். 39ஆம் வசனம், மத்தேயு 24:39. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்துல நடக்கும். அப்படி மனுஷகுமாரனுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளமாக அதற்கு முன்னாக என்ன நடக்குமா? ஜலப்பிரளயம் வந்து அவர்களை மாறிக்கொண்டு போக மட்டும் ஜனங்கள் உணரவில்லை, ஜனங்கள் கீழ்ப்படியல. ஸ்தோத்திரம். நோவா மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வசனங்களை அவங்க கீழ்ப்படியல, அவங்க உணரவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஜலப்பிரளயம் வர்ற வரைக்கும், அவங்களை வாரி கொண்டு போகும் வரைக்கும் உணரல. அப்படிதான் இன்னைக்கு ஜனங்க உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து எப்படி உணர்வுள்ளவர்களாக இருந்து என்ன பண்ண வேண்டும்? 42ஆம் வசனம், உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். எப்போதுமே நம்ம விழித்திருக்க வேண்டும். அடுத்து மட்டுமல்ல, 44ஆம் வசனம், நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இந்த நாட்களிலே நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இந்த நாளிலே 48ஆம் வசனத்திலே ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டா, அவன் ஊழியக்காரன் தெரியாத நாளிலேயும் அறியாத நாளில் அவனுடைய எஜமானன் வந்து கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பந்தை நியமிப்பான். அங்கே அழுகையும் பறக்கடிப்பும் உண்டாயிருக்கு. இன்றைக்கு நம்மவே சொல்லக்கூடாது, ஆமே என் ஆண்டவன் வர இன்னும் நாள் செல்லும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இன்னும் நாட்கள் உண்டு. யுத்தங்கள் மட்டும்தானே நடக்கிறது, நிறைய காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் இன்னும் நிறைய நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தனக்கு இஷ்டப்படி வாழ்கிற மனுஷனுக்கு அது வந்து ஒரு சீக்கிரம் நினையாத நாழிகளை சம்பவிக்கும். அதெல்லாம் நம்ம எப்போ விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமா இருக்க வேண்டும், முடிவு பரியந்தம் இயேசுவுக்காக நிலை நிற்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இயேசுப்பா நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆமென், ஆமென். இவங்க என் பக்கத்துல இல்லை, யாருமே என் பக்கத்துல இல்லை, நான் தனியாக இருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். என்னோட கூட இருந்தவங்க எல்லாம் ஆமென் மாண்டு போனாங்க, அழிந்து போனாங்க, அவங்க யாரும் இப்ப என் கூடவே இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, இப்படின்னு நினைக்கிறவங்க இதுல கத்து சொல்லுகிறார்.
எல்லா காலத்திலும் உங்களோடு கூட இருக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். அவர் இப்போது ஜீவிக்கிறார், இன்றைக்கு மாறாதவரா இருக்கிறார். ஆமென். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் அவரை விசுவாசிப்போமாக. இயேசுப்பா சகல நாட்களிலும் உங்களோடு கூடியிருக்கிறார். கர்த்தருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறபடினாலே அவன் விழித்திருப்போம், ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை விழாவில் நேசித்து வழி நடத்துகிறோம். எங்கள் அண்ணன் பல்லக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலேயும் எங்களுக்கு இந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நேரங்களோடு கூட இருக்கிற தெய்வம் அப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி கர்த்தாவே. உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. லவ் யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்பா நீர் சொன்ன அடையாளங்கள் அப்பா உலகத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கும் போது முடிவு பரியந்த நாங்கள் உமக்காக நிலைநிற்க, உங்களுடைய அன்பிலே நிலைநிற்க, உமக்காக எல்லாம் கர்த்தாவே நாங்கள் சகிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. எப்போதுமே வீழ்த்திருக்க, ஆயத்தமா இருக்க எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் உள்ளத்துல ஒரு காரியங்களை சொல்லிக் கொண்டு எங்கள் மனதின் இஷ்டப்படி நாங்கள் வாழ்கிறவர்களாக அல்ல, உடைய சித்தத்தை இறங்கி உடைய சித்தத்தை செய்து அப்பா பல்லோ ஒரு ராஜ்யத்தை நாங்களும் கர்த்தாவை பிரவேசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காலத்திலையும் சகல நாட்களிலையும் எந்த சூழ்நிலையிலையும் எங்கள் கூட இருக்கிறபடியால் நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.